जयत्याश्रितसन्त्रास ध्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய ஸ்லோக நம்பர் 73, 74 அண்டு 75. இது தொடர் வரிசையில் ஆரண்ய காண்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதனுடைய 13, 14, 15 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களை நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்க இருக்கோம். சென்ற வகுப்புல கடைசியா நாம பார்த்த ஸ்லோகம் என்ன? ததசூர்பணகா கத்வா லங்காம் சோக சமன்விதா ஞவேதயத் ராவணாய விருத்தாந்தம் சர்வமாதிதா அப்படிங்கிறதான அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூர்பணகா தன்னுடைய காதையும் மூக்கையும் லக்ஷ்மணனால வெட்டப்பட்டு, அதன் பிறகு கரண், திரிஷிரன், தூஷணன் சொல்லக்கூடிய அவளுடைய சகோதரர்கள் இல்லையா, சித்தப்பா மகனாக இருக்கக்கூடிய சகோதரர்கிட்ட சொல்லி அங்கிருந்து ஒரு படையை திரட்டின்னு வந்து சதுர்தசக அப்படின்னு சொல்லிட்டு 14,000 போர் வீரர்களை திரட்டின்னு வந்தான். அவ எல்லாரையும் ராமர் வீழ்த்தி அந்த கரண், திரிஷிரன், தூஷணன் சொல்லக்கூடியவெல்லாம் வதம் பண்ணிட்டார். அப்படிங்கிற அது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி அங்க சீதைன்னு ஒருத்தி இருக்கா, லக்ஷ்மணன் ஒருத்தர் இருக்கான், ராமன் ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த சூர்பனகா நடந்த எல்லா விஷயங்களையும் விற்த்தாந்தம் சர்வமாதிதா யாரிடத்துல சர்வன மொத்தமாக ராவணாய ராவணிடத்தில் நிவேதயத்து தெரியப்படுத்தினால்னு பார்த்தோம். சரி, அதன் பிறகு என்ன ஆறுது அப்படிங்கிறத இந்த 73, 74, 75 சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள்ல நமக்கு கொடுத்திருக்கா. அந்த கிரமத்துல அந்த 73வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. அத ஆரண்யகாண்டா மூல ஸ்லோகா தச்ருத்வா ராவணஹ சீதாம் ஹர்த்தும் கிருதமதிஸ்ததா மாரீச்சஸ்ய ஆஶ்ரமம் பிராப்ய சாகாயே தம் அச்சோதயத். தச்ருத்வா ராவண சீதாம் ஹர்த்தும் கிருதமதிஸ்ததா மாரீச்சஸ்ய ஆஶ்ரமம் பிராப்ய சாகாயே தமச்சோதயத் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகமாக இருந்துருக்கு. பதச்சேதம் எப்படி? தத்து ஸ்ருத்வா ராவணஹா சீதாம் ஹர்த்தும் கிருதமதிஹி ததா மாரீச்சஸ்ய ஆஶ்ரமம் பிராப்ய சாகாயே தம் அச்சோதயத் அப்படிங்கிறது பதச்சேதா அதுவா பதவிபாகா. எல்லா விஷயங்களையும் ராவணன் கேட்டுக்கிறான். தச்ருத்வா அதை கேட்டுட்ட பிறகு ராவணஹா தசானனஹா, யாரு? ராவணஹா, 10 தலையுடைய ராவணன். சீதாம் அர்த்தும் கிருதமதிஸ்ததா, அவன் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்னாக்கா, சூர்பனகை சொன்னா இல்லையா அங்க 3 பேர் இருக்கான்ட்டு, அதுவும் அழகா இருக்கான்னு வேற சொல்லிட்டான். பார்க்கறதுக்கே 3 பேரும் அவ்வளவு ரம்யமா இருக்கான்னு சொன்ன உடனே எப்படியாச்சும் ராமனுக்கு ஒரு பெரிய துன்பத்தை கொடுக்கணும், கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன யோசனை பண்றான், அவனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சீதையை நாம அபகரிச்சுன்னு வந்துடலாம். அப்பேற்பட்ட துன்பம் அவனுக்கு கிடைச்சதுன்னா அது மீளாத துன்பமாக மாறிடும் அப்படிங்கிறதான ஒரு உத்தேசத்தை பண்ணி மாரீச்சஸ்ய ஆஶ்ரமம் பிராப்பிய, மாரீச்சன்னு சொல்லக்கூடிய அந்த ராட்சசனுடைய ஆசிரமம் இருக்கு, அவனுடைய இடத்தை அடைந்து சாகாயே தம் அச்சோதயத்து, அந்த மாரீச்சன் இடத்துல நான் இந்த மாதிரி பண்ண போறேன், சீதையை அபகரிச்சு வந்துட போறேன், அதனால ராமனுக்கு மீறாத துன்பமானது கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அவனிடத்துல தெரியப்படுத்தி, அது மாத்திரமில்லை எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதாகவும் ராவணன் மாரீச்சன் இடத்துல சொல்றான். மாரீச்சன் சொல்றான், அது வேண்டாம், அது நல்லதல்ல. ஏற்கனவே விஸ்வாமித்திரருடைய யாகத்தை தடுக்க போய் என்ன கடலுக்கு பல 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 மைல் தூரத்துக்கு அப்பால என்ன பண்ணா, தூக்கி வீசி எரிஞ்சான். நான் தப்பிச்சா போருன்னு ஓடி வந்துட்டேன். ராமன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? சத்தியவான், தர்மஜா,
தயவு செய்து நீ அவனிடத்துல மாத்திரம் எந்த ஒரு இதையும் பகையை ஏற்படுத்திக்காத அப்படிங்கிற மாதிரி மாரீச்சன் அவனுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்றான். ஆனா ராவணன் அதை கேட்கறதா இல்லை. ஏன்னா அவன் மூர்க்கா இல்லையா. ஏற்கனவே மாரீச்சனுக்கு அனுபவம் இருக்கு. அதனால ராவணத்துல சொல்றான், ராவணா வேண்டாம், ராமன் தர்மஜன், அதனால தர்மனிஷ்டன், அதனால எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் அவன் கேட்கிற மாதிரி இல்லை. யாரு? ராவணன். ஒருவேளை நாம அவனோட இடத்துக்கு ஆசிரமத்துக்கு போனாக்கா, நீ சொல்ற மாதிரி சீதையை அபகரிக்கணும்ன்ற எண்ணத்தோட அங்க போனாக்கா நிச்சயமா நம்மள வீழ்த்திடுவான், மரணம் அப்படிங்கிறது நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிறான். அப்போ ராவணன் சொல்றான், நீ வரல அப்படின்னாலும் உனக்கு மரணம் நிகழும் அப்படிங்கிற மாதிரி ராவணன் மாரீச்சனை மிரட்டுறான், கப்பல் பண்றான். அவன் யோசிக்கிறான், இவன் கையால நம்ம மரணம் அடைகிறத காட்டிலும் தர்மஜனான தர்மனிட்டனான ராமனோட கையால நாம வீழ்றது எவ்வளோ மேல் அப்படிங்கிறதாக என்ன பண்றான், அவருடன் வரத்துக்கு ஒத்துக்கிறான். அது மாத்திரமில்ல, என்ன சகாயம் பண்ண போறான் அப்படிங்கிறது மேற்கொண்டு வரக்கூடிய ஸ்லோகங்களை நம்ம பார்க்க போறோம். தச்சுருத்வா ராவண சீதாம் ஹர்த்தும் கிருதமதிஸ்ததா மாரீச்சஸ்யாசிரமம் பிராப்பிய சாகாயே தம் அச்சோதயத் அப்படிங்கிறது இந்த ஆரண்ய காண்டத்துல 13, தொடர் வரிசையில 73. அன்வயா தத்து ஸ்ருத்வா ததா ராவணா சீதாம் ஹர்த்தும் கிருதமதிஹி மாரீச்சஸ்ய ஆசிரமம் பிராப்பிய சாகாயே தம் அச்சோதயத். இப்படியாக சீதையை அபகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மதியோட என்ன பண்றான், மாரீச்சனுடைய ஆசிரமத்தை அடைந்து அவனிடத்துல சகாயம் கேட்கிறான். ஏன்னா அவனுக்கு ஆசிரமம் தெரியாது, ராமன் இருக்கக்கூடிய இடம் தெரியாது இல்லையா. அதனால இவனிடத்துல கேட்கிறான். தாத்பரியம் பாருங்கோ. தச்ருத்வா, தச்ருத்வா நாம இதுவரைக்கும் சூர்பனகா என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு அவனிடத்துல சொன்னாலோ அந்த விற்த்தாந்தம் எல்லாத்தையும் ஸ்ருத்வா கேட்டுவிட்டு ராவணஹா சீதாம் ஹர்த்தும் சிந்திதவான், சீதையை அபகரிக்கணும் அப்படிங்கிறதாக யோசனை பண்ணிட்டே வரான். அத்தா அந்த சீதையை அபகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சஹா மாரீச்சஸ்ய ஆசிரமம் பிராப்பிய, மாரீச்சன் என்று சொல்லக்கூடிய அந்த ராட்சசனுடைய ஆசிரமத்தை அடைந்து சாகாயே தம் அச்சோதயத், அவனிடத்துல உதவி கேட்கிறான். யாரு? ராவணன் மாரீச்சனிடத்தில் உதவியை கேட்கிறான். எந்த உதவி அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் தெரிய போறது. ஆனா என்ன பண்றான், மாரீச்சன் தடுக்கிறான். வேண்டா ராவணா, இது நல்லதில்லை. ஆனா அவன் அதை கேட்கிற மாதிரி இல்லை, நிர்பந்தப்படுத்துறான். ராவணன் நிர்பந்தப்படுத்தி இவனை அழிச்சுட்டு போறான். நீ எனக்கு ராமன் இருக்கக்கூடிய அந்த இடத்தை ஆசிரமத்தை காண்பிப்பாயாக அப்படிங்கிறதாக சொல்லி கையோட ஆசின் போயிட்டு தான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறதையும் சொல்லி அதற்கு உதவியை அவனிடத்தை கேட்கிறான். வியாக்கரணம் சந்திஹி, தத்து பிளஸ் ருத்வா சுத்வ சந்திஹி சத்வ சந்திஹி ரெண்டுமே வருது. அதுக்கு கிருதமதிஹி பிளஸ் ததா விசர்க சகாரஹ மாரீச்சஸ்ய பிளஸ் ஆசிரமம் சவர்ண தீர்க்க சந்திஹி சமாசஹ கிருதாமதிஹி ஏன சஹ கிருதமதிஹி சமானாதிகரண பகுவ்ரீகி சமாசஹ கிருதந்தாக ஸ்ருத்வா ஸ்ரு பிளஸ் துவா பிரத்யய அர்த்தும் ஹ்ரு பிளஸ் துமுன் பிரத்யய பிராப்பிய பிரா பிளஸ் ஆப் பிளஸ் ல்ய பிரத்யய. இப்படியாக இந்த 73வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷங்கள். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் தொடர் வரிசையில 74. ஆரண்ய காண்டம் எடுத்துனாக்கா ஸ்லோகம் நம்பர் 14, 14வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் பாருங்கோ. அச்ச ஆரண்ய காண்ட மூல ஸ்லோக சோபி ஸ்வர்ண மிருகோ பூத்வா சீதாயா பிரமுகே சரண் சாதுத்தம் மிருகமாஹர்த்தும் பர்த்தாரம் சமயாச்சத. சோபி ஸ்வர்ண மிருகோ பூத்வா சீதாயா பிரமுகே சரண் சாதுதம் மிருகமாஹர்த்தும் பர்த்தாரம் சமயாச்சத அப்படிங்கிறது ஸ்லோகம். பதச்சேதா சஹ அபி ஸ்வர்ண மிருகா பூத்வா சீதாயாஹ பிரமுகே சரத் பிரமுகே அச்சரத் சா து தம் மிருகம் ஆஹர்த்தும் பர்த்தாரம் சமயாச்சத இதி பதச்சேதः अथवा पदविभागः. अन्वयः सः अपि स्वर्णमृगः भूत्वा सीतायाः प्रमुखे अचरत् सा तु तं மிருகம் ஆகர்த்தும் பர்த்தாரம் சமயாச்சத. இப்ப என்ன பண்றான் ராவணன்,
மாரீச்சனுடைய சகாயம் கேட்டான், உதவியை கேட்டான்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா போன ஸ்லோகத்துல. அது என்ன மாதிரி உதவினாக்கா, சீதா 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 தேவிய ராவணன் அபகரிக்கணும். அதற்கு அவன் என்ன உபாயம் பண்றான் பாருங்கோ. மாரீச்சா, நீ ஒரு ஸ்வர்ணமான் இல்லையா, ஸ்வர்ணமயமான மானாக மாறி சீதாவுடைய கண்ணில் படணும். அந்த சீதையானவள் அந்த மானை கண்டு மோகிக்கணும். அந்த மான் தனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோணணும். அதற்காக நீ என்ன பண்ற, ஒரு தங்கமயமான ஒரு மானாக மாறி சீதையினுடைய கண்ணில் படுற மாதிரி நீ என்ன பண்ணும், அந்த அவ இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல அப்படியே உலாத்தி வரணும், திரியணும். அப்பதானே அவருடைய கண்ணில் உன்னால பட முடியும். அப்படிங்கிறதாக ஒரு விஷயத்த மாரீச்சன் இடத்துல சொல்றான். அதே மாதிரி மாரீச்சன் என்ன பண்றான், ஒரு ஸ்வர்ணமயமான மானாக மாறி அப்படி உடம்பு ஃபுல்லா ரத்தன கற்கள் பொதிக்கப்பட்டிருக்கு. ஸ்வர்ணத்துல ரத்தன கற்கள் பொதிக்கப்பட்டு ஒரு மான் போச்சுன்னா எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கும். இதுவரை நாம காண முடியாத ஒரு காட்சி. அப்படிப்பட்ட ஒரு புதுமையான ஒரு விஷயம் நடக்கும் பொழுது யாரா இருந்தாலும் அதன் மேல என்ன பண்ண தோணும், என்ன இது ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு அந்த பொருளை பார்க்கத்தான் தோணும், அது தனக்கு வேணும் தான் தோணும். அந்த மாதிரி சீதையும் என்ன பண்றா அப்படின்னாக்கா, சாதுதம் மிருகமாகர்த்தும், அந்த மானை எப்படியாவது பிடிக்கணும், அது தனக்கு வேணும் அப்படிங்கிறதாக பர்த்தாரம் சமயாச்சத ராமனிடத்துல பிரார்த்திக்கிறார். இப்ப ராமர் சொல்றான், நினைச்சு பார்க்கிறார், இந்த சீதை திருமணம் ஆன உடனே எல்லா விதமான சுகங்களையும் விட்டுட்டு தான் வனவாசம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோடவே என்ன பண்ணா, எல்லாத்தையும் துறந்துட்டு தனக்காக இந்த சந்நியாசம், கிட்டத்தட்ட சந்நியாச வேடம் அணிந்து தான் கூடவே வந்துட்டா. எந்த ஒரு ஆசையும் என்னால் அவளுக்கு நிறைவேற்றி தர முடியல. ஆனா இப்ப என்ன பண்றா, தன்னிடத்துல ஒரு விஷயத்தை பிரார்த்திக்கிறா, அதை கூட தன்னால செய்ய முடியாதோ அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றார் அப்படின்னாக்கா, அதை பிடிக்கிறதுக்காக பிரயத்னப்பட போறார். அதற்கு முன்னாடி சீதை என்ன பண்றா, ராமனிடத்துல பிரார்த்திக்கிறான், ராமா எனக்கு அந்த தங்கமானை பிடித்து தருவாயாகன்னு கேட்கிறா. சோபி ஸ்வர்ண மிருகோ பூத்வா, சஹா அப்படின்னா யாரு, ராவணன் சொன்ன மாதிரி மாரீச்சன் ஸ்வர்ண மிருகோ பூத்வா, ஸ்வர்ணமயமான மானாக மாறி சீதாயாக பிரமுகே அச்சரத்து, சீதையனுடைய கண்களில் படும்படியாக அங்கு இங்கு திரிந்தான். சாது தம் மிருகமாகர்த்தும், சீதை பார்த்துட்டு இந்த மானை எப்படியாச்சும் தனக்கு வேணும் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்த பர்த்தாரம் சமயாச்சத, பர்த்தாரனா யாரு, ராமபிராணத்துல கேட்கிறா, தனக்கு அந்த மான் வேணும் அப்படிங்கிறதாக பிரார்த்திக்கிறா. அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமா இருக்கு. என்ன பதச்சேதா பதச்ச அன்வயா சஹாபி ஸ்வர்ணமிருகா பூத்வா சீதாயாக பிரமுகே அச்சரத், சாது தம் மிருகம் ஆகர்த்தும் பர்த்தாரம் சமயாச்சத அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயா. தாத்பரியம் என்னவா இருக்கு பாருங்கோ. தாத்பரியம், சீதாம் ஹர்த்தும் ராவணா மாரீச்சஸ்ய சாகாயம் அச்சோதயது. பார்த்தோம், சீதைய அபகரிச்சின்னு போறதுக்காக மாரீச்சன் இடத்துல சகாயம் கேட்கிறான். பశ్చాத்து, அதன் பிறகு என்ன நடக்குது, மாரீச்சா அப்படி ஸ்வர்ணமிருகா பூத்வா என்ன பண்றா அப்படின்னாக்கா, தங்கமயமான ஒரு உருவத்தை எடுத்துட்டு மான் மாறி சீதாயாக பிரமுகே அச்சரத்து, சீதனுடைய கண்கள்ல படுற மாதிரி அங்க இங்க தெரிஞ்சான். சீதா தம் மிருகம் ஆகர்த்தும், அது சீதை பார்த்துட்டா, பார்த்ததோட இல்லாம தம் ஆகர்த்தும், தம் மிருகம் ஆகர்த்தும், அந்த மான் வேண்டும் அப்படிங்கிறதாக பர்த்தாரம் ஸ்ரீராமம் சமயாச்சத, அவருடைய கணவனிடத்துல பிரார்த்திக்கிறா, தனக்கு அந்த மான் வேணும் அப்படிங்கிறதாக கேட்கிறா. வியாக்கரணம் சந்திஹி சஹா பிளஸ் அபி விசர்க உகாரஹ பூர்வரூப சந்திஹி, ஸ்வர்ணமிருகா பிளஸ் பூத்வா விசர்க உகாரஹ, பிரமுகே பிளஸ் அச்சரத் பூர்வரூப சந்திஹி, கிருதந்தாக பூத்வா பூதாத்து துவா பிரத்யய, ஆகர்த்தும் ஆ இதி உபசர்க பூர்வக கிரு தாது பிளஸ் துமுன் பிரத்யய ஈக்குவல் டு ஆகர்த்தும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷங்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 75. பாருங்க, அப்படியே ஆரம்பிச்சோம், 75வது ஸ்லோகம் வரைக்கும் வந்துட்டு 1 to 75 ஸ்லோகங்களாம்
அப்படியே படிச்சுட்டே வாங்கோ, பாராயணம் பண்ணிட்டே வாங்கோ இல்லையா. ஸ்லோகம் நம்பர் 75 ஆரண்ய காண்டம் எடுத்துனாக்கா 15வது ஸ்லோகம். அச்ச ஆரண்ய காண்ட மூல ஸ்லோக. நியுஜ்ய லக்ஷ்மணம் சீதாம் ரக்ஷிதும் ரகுநந்தன அன்வகச்சன் மிருகம் தூர்ணம் திரவந்தம் காணனாந்தரே. நியுஜ்ய லக்ஷ்மணம் சீதாம் ரக்ஷிதும் ரகுநந்தன அன்வகச்சன் மிருகம் தூர்ணம் திரவந்தம் காணனாந்தரே அப்படிங்கிறது ஸ்லோகம். பதச்சேதா அதுவா பதவிபாக. நியுஜ்ய லக்ஷ்மணம் சீதாம் ரக்ஷிதும் ரகுநந்தன அன்வகச்சத் மிருகம் தூர்ணம் திரவந்தம் காணனாந்தரே இது பதவிபாக அதுவா பதச்சேதா. இப்போ சீதா பிராட்டி ராமனிடத்துல அந்த மானை பிடித்து தரும்படி கேட்கிறார். ராமரும் என்ன பண்றார், சீதை இதுவரையும் தன்னிடத்துல எதுவுமே கேட்டதில்லை அப்படிங்கிறதுக்காக இது சாத்தியமில்லைதான், ஆனா அவருக்கே புரியுறது, இருந்தாலும் சீதை கேட்டுட்டாலே, ஆசைப்பட்டு கேட்டுட்டாலே அப்படிங்கிறதுக்காக அந்த மானை பிடிக்கிறதுக்காக போற. இப்ப லக்ஷ்மணன் சொல்றான், அண்ணா அது வேண்டாம், அது மாயமான், அது மாரீச்சன். லக்ஷ்மணனுக்கு அவன் சத்திய சங்கல்பன், அவனுக்கு தர்மநிஷ்டன் என்ன அப்படிங்கிறது கிளீனா தெரியும், அவனுக்கு ஸ்பஷ்டமா தெரியும். தன்னுடைய தப்போ பலத்தால அவன் கரெக்டா சொல்றான், அண்ணா அது வேண்டாம், அது மாரீச்சன் சொல்லக்கூடிய ஒரு ராட்சசன், அவன் மாயமானா உருவெடுத்து வந்திருக்கான், அது பின்னாடி போறது அப்படிங்கிறது நல்லதல்ல அப்படிங்கிறத சொல்றான். இருந்தாலும் ராமர் ஒரு ஆச்சரியமான ஒரு வஸ்து கிடைக்கிறதுனா அதை நோக்கி போகணும் அப்படிங்கிறத ஒரு கருத்துல கொண்டு அது பின்னாடியே போறான். போறது மாத்திரம் இல்ல, லக்ஷ்மணா நீ என்ன பண்ணு, இங்கேயே இரு, சீதையை பத்திரமா பார்த்துக்கோ, சீதையை ரக்ஷித்தும் சீதாம் ரக்ஷித்தும் ரகுநந்தனஹா லக்ஷ்மணம் நியுஜ்ய, லக்ஷ்மணனை நியமிக்கிறான், இங்கேயே இரு, சீதையை பத்திரமா பார்த்துக்கோ, நான் போய் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அன்பகச்சன் மிருகம் தூர்ணம் திரவந்தம் காணனாந்தரே. அந்த மானானது அப்படி துள்ளி குடிச்சுன்னு போறது, ஜம்ப் பண்ணி ரொம்ப வேகமா ஜம்ப் பண்ணி போறது. காணனாந்தரே, இந்த இந்த வனத்துல இருந்து அடுத்த வனத்துக்கே போயிடுது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி ராமர் போறார், தேடிண்டே போறார். எதை தேடிண்டே, மாரீச்சன் என்று கூடிய அந்த ராட்சசன் மாயமானாக மாறி ஸ்வர்ணமயமான மானாக மாறி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கான் இல்லையா, அந்த மானை பிடிப்பதற்காக அதன் பின்னாடியே ராமர் சென்றார். எதன் பிறகு, சீதாம் ரட்சித்தும் லக்ஷ்மணம் நியுஜ்ய, சீதையை காப்பாற்றுவதன் பொருட்டு, பாதுகாப்பதின் பொருட்டு அந்த வேலையை லக்ஷ்மணத்துல ஒப்படைச்சிட்டு ராமர் அந்த மானை நோக்கி வேறு ஒரு காட்டிற்கு சென்றார். அப்படிங்கிறது வரைக்கும் இந்த தொடர் வரிசையில 75 ஆரண்ய காண்டத்துல 15வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக இருந்துருக்கு. அன்வயா ரகுநந்தனா லக்ஷ்மணம் சீதாம் ரக்ஷித்தும் நியுஜ்ய தூர்ணம் திரவந்தம் மிருகம் தானனாந்தரே அன்வகச்சது இது அன்வயா. தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா பாருங்க, இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். பశ్చాத்னா சீதை கேட்டா இல்லையா, அதன் பிறகு அந்த மானை பிடிப்பதற்காக ராமஹா லக்ஷ்மணம் சீதாம் ரக்ஷித்தும் நியுஜ்ய, ராமர் லக்ஷ்மணனை சீதையின் பாதுகாப்பிற்காக நியமித்து விட்டு தூர்ணம் தாவந்தம் மிருகம், ரொம்ப வேகமா ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த மிருகம் மானை வனாந்தரே அன்பகச்சது, அந்த காடு ஒரு காடா தேடிண்டே போறது, அதுதான் வேகமா போயிட்டே இருக்கு இல்லையா, அது மாயமான் தானே. அதனால அதை பிடிப்பதற்காக ஒரு அந்த காடை கடந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், அன்பகச்சன் தேடிண்டே போறார் ராமர். அப்படிங்கிறது வரைக்கும் இந்த தொடர் வரிசையில் 75 ஸ்லோகங்கள், ஆரண்ய காண்டத்துல 15வது ஸ்லோகம் வரைக்கும் விஷயமானது அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண அம்சங்கள் என்ன பாருங்க. வியாக்கரணம் சமாசா காணனஸ்ய அந்தரம் காணனாந்தரம்
षष्ठी तत्पुरुषः तस्मिन् कृदन्ताः नियुज्य नी प्लस युज् प्लस ल्य प्रत्ययः रक्षितुं रक्षधातु प्लस तुमुन् प्रत्ययः अन्वगच्छत् अनु प्लस अगच्छत् अन्वगच्छत् द्रवन्तं द्रुधातोः शत्रुतत् द्वितीया शत्रन्त இல்லையா द्वितीया ஏகவச்சனம் தூர்ணம் சீக்கிரம் ரொம்ப வேகமா போறது ஜம்ப் பண்ணி வேகமா போறது ஃபாஸ்டா அப்படிப்படக்கூடிய தூர்ணம் தாவந்தம் மிருகம் வேகமாக ஓடக்கூடிய அந்த மானை அதை துரத்தி பிடிச்சுட்டே போறது அந்த மாதிரி ராமர் சென்றார் அப்படிங்கிற வரைக்கும் இந்த 75வது ஸ்லோகம் முடிவு பெறுது. ஸோ ஏதாவது கால பரியந்தம் நம்ம ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய 1 to 75 ஸ்லோகாஸை பார்த்து முடிச்சிருக்கும் இல்லையா? ஏன்னா இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் பார்த்து நம்ம அப்படின்னாக்கா பாருங்க, தச்ருத்வா ராவண சீதாம் ஹர்த்தும் கிருதமதிஸ்ததா மாரீதஸ்யாசிரமம் பிராப்பிய சாகாயே தம் அச்சோதயத் சோபி ஸ்வர்ணமிருகோ பூத்வா சீதாயா பிரமுகே சரத் சாதுதம் மிருகமாஹர்த்தும் பத்தாரம் சமயாச்சத நியுஜ்ய லக்ஷ்மணம் சீதாம் ரக்ஷிதும் ரகுநந்தனः அன்பகச்சன் மிருகம் தூர்ணம் திரவந்தம் காணனாந்தரே அப்படிங்கிறது வரைக்கும் 75 ஸ்லோகமானது இது வரைக்கும் பூர்த்தியானது. ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணிட்டே வாங்கோ, மனப்பாடம் ஆகிட்டே வரும். கூடவே நம்ம என்ன பண்ணுறோம், பதச்சேதம் பண்ணுறது, அன்வயம் பண்ணுறது, அதனுடைய தாத்பரியம் என்ன, அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பதங்களை வச்சுட்டே தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா பதங்கள்லாம் கொண்டு வரது கிடையாது இல்லையா? அதே பதங்களை பிரயோகம் பண்ணி அர்த்தத்தை கொண்டு வரும். அது மாத்திரமில்லை, அங்கே இருக்கக்கூடிய அந்த பதங்களுடைய வியாக்கரண விசேஷத்தையும் பார்க்குறோம். சந்தி என்ன, சமாசம் என்ன, என்ன தாத்து, என்ன பிரत्यயத்தோட சேர்ந்துருக்கு, என்ன ஏகவச்சனமா திவிவச்சனமா பகுவச்சனமா, இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து என்ன பண்ணுறோம், இந்த ராமோதந்தம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் மூலமாக நம்ம வாசிச்சுட்டே வரோம். இப்போ நமக்கு ஓரளவுக்கு அந்த பிரत्यயங்களாகட்டும், சமாசமாகட்டும், சந்தியாகட்டும் நமக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகிட்டு இருக்கும் இல்லையா? தாசன். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் அடுத்த வகுப்புல இன்னும் 3 ஸ்லோகத்தோட நம்ம பார்க்கலாம். தாசன். தன்யவாதா. எதனா சம்சயம் இருந்தா கேளுங்க, சொல்றேன். ஒரே ஒரு சந்தேகம் சுவாமி. 13வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தச் சுத்வான் எழுதிருக்கு. அது புரியுது, ஸ்வத்வசந்தி அண்ட் சத்வசந்தி புரியுது. அதுக்கு ஆனா மேல ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி எழுதியிருக்க எழுத்துல சேல அப்படி இருந்துச்சு. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணனும்? 73. ஆமா, ஃபர்ஸ்ட் வேர்ட் அந்த டச், அதே ஒரே ஒரு சின்ன இது ஹாஃப் சர்க்கிள், ஒரு சின்னதா ஓ இருக்கு, ஒரு புரோ மாதிரி ஒண்ணு. அப்படி இருந்தா அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? தத்து பிளஸ் சுருத்வா. அந்த ஷூஸ் கீழே இது இருக்கு, அதுக்கு மேல ஒரு சின்னதா ஒரு ஹாஃப் சர்க்கிள் இருக்கு. ஸ்ர ஸ்ர ஸ்ரு ஸ்ர ஸ்ரவா ராவா ஸ்ர போட்டு தான ஸ்ரு போட முடியும். ஓகே, ஸ்ர ஸ்ர போட்டுட்டு தான ஸ்ரு போட முடியும். ஓகே, ஷா பக்கத்துல ஒரு ரா இருக்குன்னு சொல்றீங்க அப்போ? ஆமா, அங்க ஸ்ர ஸ்ரன்றத போட்டுட்டு தான் அதுக்கு அப்புறம் அந்த ஸ்ரு போடணும். ஸ்ரு. ஓகேவா? சரி சரி. தாஸ். Thank you. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ. ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ. ಅಡಿಯಿಂದ ಧನ್ಯವಾದ.